தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். அதுவும் இந்த மாசத்துல விசுவாசத்தின் வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். ஆமென். சொல்லியிருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். ஆமா சொல்லுங்க. ஏன் உங்க இருதயம் கலங்க வேண்டான்னு சொன்னாரு? ஏன் உங்க இருதயம் எதை குறித்தும் கலங்க வேண்டான்னு சொல்றாருன்னா, இல்லையா, அதை சொல்ற தெய்வம் யார், அந்த தேவன் யார், அவருடைய நாமம் என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய செயல்கள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் எதுக்குமே கலங்க மாட்டீங்க. நான் காலைல சொன்னேன் அவருடைய நாமம் ஒன்று எலோஹிம். சொல்லுங்க, எலோஹிம். எலோஹிம் என்றால் படைக்கிறவர், யாவையும் படைக்கிறவர், வணங்கப்படத்தக்கவர், வல்லமை உள்ளவர். அவர் மேல உன் விசுவாசம் இருக்கும்போது உனக்கு ஏன் கலக்கம் வரப்போகுது? ஆமா சொல்லுங்களேன், யார் அவரு? சொல்லுங்க. எலோஹிம். எலோஹிம். ஆமா, ஆதியாகமம் 1:1 சொல்றது இல்லையா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதுதான் எலோஹிம். எலோஹிம். இரண்டாவது சொன்ன நம்முடைய ஆண்டவர் யாருன்னா எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன். எல் ஷடாய். சொல்லுங்க. எல் ஷடாய் என்றால் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள ஒரு தெய்வம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய இந்திய அரசாங்கத்துக்கு வல்லமை இருக்கிறது, அமெரிக்க அரசாங்கத்துக்கு நம்மளை விட வல்லமை இருக்கிறது. ஆனா இந்த மொத்த வல்லமையும் கண்ட்ரோல் பண்ணுகிற வல்லமை தேவனுக்கு தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா கவனிங்க, அதுதான் எல் ஷடாய். சொல்லுங்க, எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தெய்வத்தை நீ அறிந்து கொண்டால், இல்லையா, நம்ம எதுக்குமே என்ன பண்ண போறது இல்லை. ஏன்னா நான் காலைல சொன்னேன், பூமியை அந்தரங்கத்தில் தொங்க விட்டிருக்கிறாராம். யோபு 22:23 நினைக்கிறேன், அவர் பூமியை அந்தரங்கத்திலே தொங்க விட்டிருக்கிறார். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைத்திருக்கிறார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். பூமி எவ்வளவு பெருசு, அது அந்தரங்கத்தில் தொங்க வைக்கிறார்னா அவர்தான் எல் ஷடாய். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? கவனிங்க, இது தொங்க வைக்க முடியுமா அந்தரங்கத்தில்? ஏன்னா பூமிக்கு ஒரு சக்தி உண்டு, புவி ஈர்ப்பு சக்தி. எந்த பொருளை மேலே போட்டாலும் கீழே வந்துடும். ஆனா தெய்வ சக்தி பாருங்க, இந்த பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைத்திருக்கிறார். அவர்தான் எல் ஷடாய். அவர்தான் எல் ஷடாய். புரியுதுங்களா? அப்ப இந்த தெய்வத்தை நீ குணாதிசயத்தை நீ அறிந்து கொண்டால் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. பூமியே தொங்க வைக்கிறாருப்பா. என் பிரச்சனை எம்மாத்திரம் இல்லையா, என்னுடைய பிரச்சனை எம்மாத்திரம் இல்லை, என் தேவைகள் எம்மாத்திரம், என்னுடைய கஷ்டங்கள் எம்மாத்திரம் இல்லையா, எனக்கு இருக்கிற போராட்டம் எம்மாத்திரம் மாறும். அதுதான் விசுவாசம். மூன்றாவது காலைல வந்து மக்களுக்கு சொன்னேன், சோத்திரம், எல் ஷடாய் மாத்திரமல்ல, யெகோவா நிசி, தேவன் தான் என்னுடைய வெற்றி.
யார் உங்களுக்கு வெற்றி? தேவன் தான் வெற்றி. வெற்றி சிறந்த தெய்வம். சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு இல்லையா சிலுவையிலே பிசாசை வெற்றி சிறந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வெற்றி சிறந்த ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, எந்த சத்துரு உனக்கு தோல்வி உண்டாக்க முடியும்? எந்த பிசாசும் குடும்பத்துக்கு தோல்வி உண்டாக்க முடியும்? எந்த சத்துரு உன் வாழ்க்கையில தோல்வி உண்டாக்க முடியுமா? ஒவ்வொரு நாளும் யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, எலோஹிம் இல்லையா, எல் ஷடாய், இப்படி ஒவ்வொரு நாமத்தை நீங்கள் சொல்லி துதிக்கும் போதெல்லாம் உங்க வாழ்க்கையில அந்த நாமத்தினுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும் போது அவர் உங்களுடைய விசுவாசத்துல உங்களை வாழ்க்கையில கிருபையாய் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன், வாசிக்கலாம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. கவனிங்க, அவருடைய நாமம் என்ன? யெகோவா. யெகோவா. ஆமென். நம்ம ஆண்டவருக்கு இன்னொரு பெயர், குணாதிசயம் என்ன தெரியுமா? யெகோவா. சொல்லுங்க, யெகோவா. யெகோவா என்றால் மாறாதவர். ஆமா, மாறாதவர், நிலைத்திருக்கிறவர் என்றும் தாமாக உயிருடன் இருக்கிறவர் என்றும் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, அதெல்லாம் ஒரு சாவு கிடையாது. செல்ஃப் எஸ்டிங் ஒன், தாமாகவே உயிரோடு இருப்பாராம். அதெல்லாம் ஒரு சாவு கிடையாது. என்னை விசுவாசிக்கு மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னார் ஆண்டவர். அவர் மாறாதவர், அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர், என்றைக்கும் ஜீவிக்கிறவர். ஆமென். அந்த தெய்வத்தின் பெயர் தான் யெகோவா. ஆமென். இன்னொரு பேர் உண்டு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதுவும் இந்த யெகோவா என்ற நாமத்தில் வரும். இதன் மொத்தத்தினுடைய வடிவு தான் கர்த்தர். புரியுதுங்களா? ஆமா, புரியுதா? அப்போ உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு யெகோவா. சொல்லுங்க, யெகோவா என்றால் மாறாதவர், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நீங்கள் வணங்கும் போது, ஆராதிக்கும் போது, அவரை தேடும் போது இல்லையா, உங்க விசுவாசத்துல தேவன் மகிமையான காரியம் செய்வார். அதான் சொன்ன, தேவனிடத்திலே விசுவாசமா. ஏன் சொன்னார் தெரியுமா? உங்க இருதயம் கலங்க வேண்டாம், நீ தேவனிடத்திலே. ஏன் அவர் யெகோவா, அவர் யெகோவா, மாற மாட்டார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுன்னு சொன்னார் ஆண்டவர். ஆமென். புரியுதா உங்களுக்குலாம்? அப்போ இந்த யெகோவா என்றாலே அவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். யெகோவா என்ற வார்த்தைக்கு யாவே என்றும் உச்சரிக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, இதற்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற பெயரும் தொடர்புடையது. தமிழில் இச்சொல் கர்த்தர் என்று பல இடங்களில் எழுதப்பட்டு உள்ளது. புரியுதா? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப அந்த யெகோவா என்ற வார்த்தைக்கு ஒன்று மாறாதவர். ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 102 26 27 வசனம். எல்லாம் பைபிள் எடுத்து பார்க்கலாம். அவர் மாறாதவர். அவைகள் அழிந்து போம். அவைகள் அழிந்து போம். நீரோ நிலைத்திருப்பீர். நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம். அவைகளை ஒரு சால்வையை போல மாற்றுவீர். அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். நீரோ மாறாதவர். யெகோவா என்றால் என்ன? மாறாதவர், மாற்றுகிறவர், நிலைத்திருக்கிறவர் இல்லையா, தண்ணீரே தானே உயிரோடு இருக்கிறவர். அதான் இயேசு சொன்னார்,
இல்லையா? இந்த ஆலயத்தை இடிப்பார்கள், ஆனா 3ஆம் நாள் இந்த ஆலயம் கட்டப்பட்டுரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மரிப்பேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் சொன்னார். ஏன்னா தெய்வத்தை யாரும் அழிக்க முடியாது, ஆண்டவரை யாரும் அழிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அந்த ஆண்டவர் சொல்றார், அவர் மாறாதவர். ஆமென். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தேவன் மாறாதவராய் இருக்கிறார்? அவர் சொல் மாறாதவர். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். மாறவே மாற மாட்டார், இல்லையா? ஆமா, உலகம் மாறிடும், குடும்பம் மாறிடும், கணவன் மாறிடுவான், பிள்ளைகள் மாறிடுவாங்க, மனைவி மாறிடும், இல்லையா? ஆனா தெய்வம் மட்டும் மாற மாட்டார். நம்புறீங்க? உண்மைங்க. அதான் ஆண்டு சொன்னாரு, சங்கீத சொல்றாரு, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுடுங்க. நம்ம அநேக சமயம் யாரை நம்புறோம் தெரியுமா? நாசியிலே. ஏன்னா 146 சங்கீதம் சொல்றாரு, அவங்க ஆவியெல்லாம் பிரிஞ்சிடும். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுப்புத்திரனை நம்பாதீங்கள். அவனுடைய ஆவி பிரியும், தன் மண்ணுக்கு அவன் திரும்புவான், அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். கைத்தட்டுக பார்க்கலாம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார், நீதிமான்களை சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். எப்போ? அவன் மனுஷன் ஆவி பிரிஞ்சிடும். ஏன்னா வயிறு அவர் கையில் இருக்கு, பீஸ் வயிறு யார் கையில் இருக்கு? ஏமா உங்க பீஸ் வயிறு, என் பீஸ் வயிறு யார் கையில் இருக்கு? லைட் ஆஃப் ஆயிட்டு பீஸ் எடுத்துட்டாரு, இல்லையா? கரண்ட் பில் கட்டலாம் என்ன பண்றாங்க? வயிறை பிடிங்கிடுவாங்க. அதுதாங்க சொல்றாரு பாருங்க, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நீ நம்பாத, ஏமாந்துடாத. அவளா மாறிடுவான். ஐ லவ் யூ, உயிர் என்ன செத்தா என் உயிர் உன் உயிர் எடுத்துட்டு தான் சாவான். ஏமாந்துடாத, இல்லையா? அப்படி சொன்னா நம்பாத, உன் உயிர் சீக்கிரம் போகுதுன்னு அர்த்தம். நினைவெல்லாம் நீதான் சொன்னா நம்பாத. நினைவெல்லாம் நீ, அது இயேசு. ஆனா எவனா உன்னை பார்த்து என் நினைவே, என் உயிரே, இல்லையா, என் நிரந்தரமே, இல்லையா, என் குடும்பமே அப்படிலாம் சொன்னா நம்பாத. ஏதோ உன்னை எதிர்பார்க்கிறான்னு அர்த்தம். அதை நீ கொடுத்துட்டா அவன் போயின்னு இருப்பான். நீ கட்சியில திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ. புரியுதா? யாரையும் நம்ப கூடாது. நாசியில சுவாசமான மனுஷன் கூட நம்பாத. உன் நம்பிக்கை யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனிடத்தில் தான் உன் நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் மாறாதவர். அவர் உன்னை தன் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். உன் மதில் எப்போதும் அவர் கண் முன்பாகவே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அதனால்தான் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ? மறப்பா. ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஏன்? அவர் மாறாதவர். உண்மையை சொன்னா உண்மைதான். ஆமென். பொய் சொல்ல மாட்டார், இல்லையா? ஸ்தோத்திரம். உன்னை பார்த்து என் பிரியமே, என் ரூபவதியே, இல்லையா சொன்னா உன் மேல பிரியமா இருப்பார். நம்புறீங்க இதெல்லாம்? ஏன்னா அவர் சொல்றாரு பாருங்க, அவர் மாறாதவர். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். 102:26. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். எவைகள் அழிந்து போம்? பூமியும் அஸ்திபாரம். பூமியும் நீர் ஆதியிலே, நீ ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியா இருக்கிறது. அவைகள் அழிந்து போம். அதெல்லாம் கூட அழிஞ்சிருமா? ஏமா கவனிங்க, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், அது கூட அழிஞ்சிருமா? நீர் நீர்
வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையா இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரத்தை போல பழமையாய் போகும், அவைகளை ஒரு சால்வை போல மாற்றுவீர், அப்போது மாறி போகும். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிவு. நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். அப்போ இந்த தெய்வத்து மேல விசுவாசம் இருந்துச்சுன்னா ஏன் நீ கலங்குற? ஏன் நீ கலங்குற? கலங்க வேண்டிய அவசியம் இல்லையே. சொல்லு, நான் மாறாதருமா? ஆமா, என் அன்பு மாறிடுமா? மாறாது. சொல்ற இல்லையா? இல்லையா? யோவான் 13:2 இந்த உலகத்திலே நான் உங்க மேல வைத்த அன்பு அந்த கடைசி வரைக்கும் நான் வச்சுப்பேன்னு சொல்றார் ஆண்டவர். சொல்றாரா இல்லையா? பாருங்க 13:2. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் இது வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் சரி இல்லையா, உன் மேல அன்பு வச்சிருப்பாரு. கவனிங்க இல்லையா? அவர் நம்மள அன்பா இருக்காரா? ஆனா நம்ம எவ்வளோ தப்பு பண்றோம், அவர் மனசு நோக எவ்வளோ செய்யறோம். ஆனா மன்னித்து மன்னிச்சு 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 அவருடைய அன்பு நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கூட குறையலைங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்? அவர் மாறாதவர், அவர் யெகோவா, அவர் நிலைத்திருக்கிறவர், அவர் மாற மாட்டார். புரியுதா? நீ மாறக்கூடாது. நீ அவர் மேல அதே மாதிரி அன்பு வச்சுக்கணும். ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதே சங்கீதம் 110:4. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். மெல்கிசேதேக் என்பவர் ஆதியாகமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் வெற்றி பெற்று திரும்பி வரும்போது ஆபிரகாமுக்கு திராட்சை ரசமும் அந்த அப்பமும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்த ஆண்டவர் தான் அந்த மெல்கிசேதேக்கின் உரிய ஆசாரியன். அதே ஆண்டவர் தான் இன்னைக்கும் நமக்கு அப்பமும் திராட்சரசம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆமா சொல்லுங்க, புரியுதா இல்லையா? அவர் மாறாது. அப்ப கவனிங்க, ஏன் உங்க இருதயம் கலங்க வேண்டாம்னு சொல்றாரு? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யெகோவா, ஒரேவர். அவர் யெகோவா. யெகோவா என்றால் நேற்றும் இன்றும் என்னைக்குமே மாறாதவர், நிலைத்திருக்கிறவர், அழியாதவர், தனக்குள்ளே ஜீவன் உள்ளவர். அவர்தான் கடவுள். ஆமென். அவருக்குள்ளே, அதனால அவர் யாரும் அழிக்க முடியாது. அவர் யாரும் அழிக்க முடியாது. அவர் என்னைக்கும் ஜீவிக்கிறார். ஆமென். மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன ஒரு ஆண்டவர். புரியுதா? அப்போ இந்த தெய்வத்தை நீங்கள் விசுவாசிக்கிறபடினால் தான் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலந்தவே வேண்டாம். இந்த வானமும் பூமியும் ஒளிஞ்சிடும், ஆனா அவர் ஒளியாதவர், அவர் மாறாதவர், அவர் நிலைத்திருக்கிறவர் இல்லையா? என்றென்றைக்கும் தனக்குள்ளே ஜீவன் வைத்திருக்கிறவர், இருக்கிறவராகவே என்னைக்கும் மாற மாட்டார். ஆமென். உங்களை அழைக்கும் போது எந்த அன்போடு அழைத்தாரோ, என்ன வாக்குத்தத்தம் சொல்லி அழைச்சாரோ, உண்மை சொல்றேங்க, என்னை அழைக்கும் போது ஆண்டவர் எனக்கு 3 வாக்குத்தத்தம் கொடுத்தார். 1985ஆம் வருஷம் இந்த அக்டோபர் மாசத்துல தான் இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் இல்லையா? அழைக்கும் போதே அவர் சில வாக்குறுதியை கொடுத்தார். நான் கேட்டேன், ஆண்டவரே நீர் என்னை அழைப்பீரானால் எனக்கு உம்முடைய வார்த்தையை சொல்லுங்க. முதல்ல சொன்னாரு, உன் பலத்தினாலும் அல்ல, உன் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும் என்று சொன்னார். இரண்டாவது சொன்னாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் கூட இருக்கிறேன்னு சொன்னார் ஆண்டவர். மூன்றாவது சொன்னாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணுவார்கள், நீ போய் தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு. இந்த வார்த்தையை நம்பி ஏற்குறைய 45 வருஷத்துக்கு மேல இந்த இயேசுவோடு நடக்கிறேன். எத்தனையோ சறுக்கல்கள் வந்தது, எத்தனையோ இடர்கள் வந்தது, எவ்வளோ கஷ்டம் வந்தது. ஆனாலும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். 1 தெசலோனிக்கர் 3 சொல்றாரு, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்போ நம்மளை அழைத்தவர் யாரு? உண்மை உள்ளவர். பக்கத்தால் சிஸ்டர், உங்களை அழைச்சவர் உண்மை உள்ள சொல்லுங்க.
உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். புரியுதா? புரியுதா? உண்மை உள்ளவர். அவர்தான் யெகோவா தேவன். ஆமென். அவருடைய நாமத்தில் ஒரு குணாதிசயம் யெகோவா. புரியுதுங்களா? யெகோவா தேவனாக வெளிப்படுகிறார். யாத்திரா ஆகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் யெகோவா தேவனாய் வெளிப்படுவார். ஆபிரகாம் ஆதியாமன் பார்த்தீங்கன்னா சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்படுவார். இங்க யெகோவாய் வெளிப்படுகிறார் ஆண்டவர் இல்லையா? அவருடைய குணாதிசயம், அந்த நாமெல்லாம் அவருடைய குணாதிசயம். அந்த குணாதிசயம் தியானிக்கும் போது தான் அவருடைய விசுவாசம் நமக்குள்ள பெருக ஆரம்பிக்கும் இல்லையா? அவர் யெகோவா என்றால் என்ன? மாறாதவர், உண்மை உள்ளவர் இல்லையா? ஸ்தோத்திரம். அவர் நிலைச்சிருக்கிறவர், என்னை நிலைப்படுத்துகிறவர், தனக்குள்ளே ஜீவன் உள்ளவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். அப்புறம் என்னங்க உனக்கு கவலை? சொல்லு. வேற என்ன உனக்கு பிராமிஸ் பண்ண? அவரு இவ்வளவு சொல்லிட்டாரு, வேற என்ன சொல்லணும்? இப்போ உனக்கு 2 கோடியை எழுதி வச்சாரு, வேற என்ன பண்ண உனக்கு? இவ்வளவு சொல்லிட்டாரு. நான் நிலைச்சிருக்கிறவர், உயிரோடு இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறாகவே அர்த்தம். நான் அன்னைக்கு எப்படி இருக்கணும் அதே தான் இன்னைக்கு இருக்கிறேன். அதான் இருக்கிறாகவே இருக்கிறேன். அப்போ நான் மாறல. புரியுதா? என் அன்பு மாறல, என் குணம் மாறல. நான் யெகோவா தேவனா இருக்கிறேன். அப்பயே நீ கலங்குற? கேட்க பரா இல்லையா? இவ்வளோ சொல்லி கூட உங்க மூஞ்சி வந்து அமாவாசை மாதிரி இருந்தா எப்படி இல்லையா? சந்திரன் மாதிரி தான் இருக்கும் முகம். இவ்வளோ சொல்றாரு, முகம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? 1000 வாட்ஸ் லைட்டை போட்டா எவ்வளவு பிரைட்டா இருக்கோ, ஆனா பாரு ஒவ்வொரு மூஞ்சும் அமாவாசை மாதிரி இருக்குது பாருங்களேன். போங்க பாஸ்டர், நான் என்னைக்கு அமாவாசை தான். அமாவாசைக்கு 5 நாள் என்னது பௌர்ணமி, 5 நாள் அமாவாசை. 5 நாள் நீ பௌர்ணமி ஏறமா? ஆனா நம்ம என்னைக்குமே பௌர்ணமி தான். ஏன்? ஏன்? அந்த தெய்வம் இருக்காருப்பா, நிலையான தெய்வம் இருக்கிறார் எனக்கு. ஹல்லேலூயா. பாதி வயலில் விட்டு போற ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா? இந்த சொல்றாரு, மரண பரியந்தம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆமா, 48ஆம் சங்கீத கடைசி வருஷம் சொல்ற, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம். யார் உனக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும்? சாகர வரைக்கும் உன்னை நான் காப்பாற்றுவேன்னு யார் சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. ஆனா ஒருத்தர் சொல்றாரு, மரண பரியந்தும் நம்மை நடத்துவேன். ஆமென். அதுவும் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் இல்லையா, வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான நீ இருப்பாயின்னு சொல்றாரு. ஏன் இன்னும் இந்த அமாவாசை நீங்கள சரிங்களா? கொஞ்சம் சந்தோஷம் பாருங்கப்பா. அதுதான் ஆண்டு பேசுறேன். நான் இருக்கிறேன்ப்பா, நான் யெகோவா தேவமா குணாதிசயமா செய்யறேன் இல்லையா? நான் மாற மாட்டேன் இல்லையா? நீ மாறிட்டா, நான் மாறல. நான் மாறிட்டேன், ஆனா அவர் மாறல. ஏன்னா அன்னைக்கு சொன்னாரு, எப்பா இந்த மரண பரியந்தம் உன்னை நடத்துவோம்ப்பா, என் நம்பி வாடான்னு சொன்னாரு. நம்பி வந்துட்டோம் இல்லையா? கவனிங்க, நான் மாறிட்டேன், அவர் மாறவே இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நீ மாற்றல. ஆமா, அன்னைக்கு இருந்த ஜபம் இன்னைக்கு இருக்கா? அன்னைக்கு இருந்த உபவாசம் இன்னைக்கு இருக்கா? அன்னைக்கு இருந்த பைபிள் இன்னைக்கு இருக்கா? அன்னைக்கு இருந்த அந்த உற்சாகம் இன்னைக்கு இருக்கா? கோயிலுக்கு வானாவே அப்படியே முக்கின்னு முனவின்னு கோயிலுக்கு போகணுமா? 10 போட்டுமா? பொல்லாத அசுத்தாவி. காலமே காலமே நீ எழுந்து கடவுளை தூதி சொன்னாங்கல்ல. காலமே ஞாயிற்றுக்கிழமை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இல்லையா, கொஞ்ச நேரம் தூங்கலாமான்னு தான் என்ன வரும். ஏன்னா நாளைக்கு ஸ்கூலு இல்லையா, 5 மணிலாம் எழுந்துக்கணும், பிள்ளை ரெடி பண்ணணும், போகணும், வரணும், அப்படி பண்ணணும், இது பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் எழுந்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் எழுந்துக்கணும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நீ ஞாயிற்றுக்கிழம்பா நல்லா தூங்கிட்டு 3வது ஆராதனை போகலாம். எப்போ 3வது? எப்போ 3வது ஆராதனை? 6 மணிக்கு. மண்ணாலாம் பொடிஞ்சு எல்லாம் காஞ்சி போய் எல்லாம் போயிட்டு இருக்கோம். காலமே வந்து மண்ணாவை பொறிக்கணும். காலமே வந்து மண்ணாவை பொறிக்கணும். இல்லைன்னா வெயில் ஏறது மாதிரி மண்ணா கரைஞ்சிடும்.
ஹலோ, புரியுதா? ஏன் உங்களை பார்த்து கலங்க வேணான்னு சொல்றாரு? அவர் யெகோவா தெய்வம், மாறாத ஒரு தெய்வம், மாறாத ஒரு தெய்வம், இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னவர். ஆமேன். அவர் மாறல, நீங்களும் மாறக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா அவர் மரண பரிந்து உனக்கு யெகோவாவே இருவா. ஆமேன். உன்னை ஒருவனும் தொட முடியாது, உன்னை ஒருத்தனும் அழிக்க முடியாது இல்லையா? உன் குடும்பத்தை ஒருத்தனும் தொட முடியாது, உன் கணவன் பிள்ளைகளை யாருமே தொட முடியாது, உனக்கு உண்டான எதையுமே தொட முடியாது இல்லையா? யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி எடுத்து போல கர்த்தர் உன்னையும் குடும்பத்தை சுற்றி வேலி எடுத்து உன்னை காத்துக்கொள்ளும். அவர் யெகோவா தெய்வம். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது உங்களுக்கு ஒரு இன்னொரு நாமத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் வாசிக்கலாம். யெகோவா சபயோத். சொல்லுங்க, யெகோவா சபயோத். நம்ம ஃபர்ஸ்ட் ஆராதனையில அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண உங்களுக்கு நான் விவரிச்சு சொல்லுவேன். யெகோவா சபயோத். யெகோவா சொல்லுங்க, சபயோத். அப்படி என்ன அர்த்தம்னா சேனைகளின் கர்த்தர். என்ன கர்த்தர்? சேனைகளின் கர்த்தர். புரியுதா உங்களுக்கு? சேனைனா என்ன? சேனைனா என்ன? சேனை ஒரு கூட்டம் வச்சிருக்கிறவர். சேனைனா ஒரு படை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய படை வைத்திருக்கிறார். யாரு? அதான் சொல்றேன் இல்லையா? அதான் சொல்ற தைரியமா. கண்மணி போல் உங்க கையை கொண்டு போங்க, கண்ணு கொண்டு போங்க, கையை கொண்டு உங்க கையை கண்ணுகிட்ட கொண்டு போங்களா. அந்த கருப்பு பாப்பாவை தொடுங்க பார்க்கலாம், அந்த கருப்பு புள்ளி தொடுங்க பார்க்கலாம், தொடுங்க பார்க்கலாம். ஏன்? உன் கை உன் கண்ணு இல்லையா, தொட முடியாது. அவ்வளோ சேஃப், அவ்வளோ சேஃப். அதான் சொல்றாரு, கண்மணி போல உன்னை காத்துக்கொள்வேன். அதான் இல்லையா சொல்றாரு, என்னுடைய அனுமதி இல்லாம ஒரு முடி கூட உன் தலையிலிருந்து கீழே விழாது. ஏன்? அவர் ஒரு பெரிய படை வச்சிருக்கிறாரு. அந்த படையை தாண்டி சத்துரு உன்கிட்ட வர முடியாது. எதுவுமே நம்புறீங்க அதெல்லாம்? அவர் ஒரு படை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நான் பார்த்த அந்த கண்காடர்ஸ்ல ஏற்கனவே இந்த பைபிள்ல ஆயிரக்கணக்கான இடத்துல சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர்னு சொல்லி வார்த்தை அடிக்கடி வருகிறது. அது அவருடைய ஒரு குணாதிசயம், அவருடைய குணாதிசயம். என்னது? யெகோவா சபயோத். ஹல்லேலூயா. யெகோவா சபயோத், யெகோவா சபயோத். ஆமென் சொல்லுங்க. யெகோவா சபயோத், சேனைகளின் கர்த்தர். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும். யாரை பணிந்து கொள்ளவாரா? சேனைகளின். யாரை பணிந்து கொள்ளவாரா? சேனைகளின் கர்த்தர். நல்லா சொல்லுங்க, நீ யாரை பணிந்து கொள்ள வந்திருக்கீங்க? சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாராகிய ஓப்னி பினெகாசும் இருப்பான். யார் இவன்? அன்னாளுடைய வீட்டுக்காரன் எல்கானா. எல்கானா. கவனிங்க, நிமிர்ந்து உட்காருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களா, வருஷந்தோறும், இப்ப நம்மள மாதிரி பக்கம் கோயில் கிடையாது அந்த நாட்கள்ல. அவங்க சர்ச்சு ஒரு இடத்துல இருக்கும். எங்க இருந்தாலும் அவங்க வருஷத்துல 3 முறை என்ன பண்ணும், சர்ச்சுக்கு போக வேண்டும் என்ற பழைய ஏற்பாட்டுக்கால சட்டம். ஆனா புதிய ஏற்பாட்டுல வாரந்தோறும் நாம் அவருக்கு பலி செலுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சரி, இந்த மனுஷன் எல்கானா, அவங்களுக்கு குழந்தை இல்லை, திருமணமாகி ஏறக்குறைய பல வருஷங்கள் ஆகியும் குழந்தை இல்லை. ஆனாலும் ஸ்தோத்திரம், அவர்கள் வருஷந்தோறும் அந்த சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். அப்போ கவனிங்க, அந்த எல்கானாவுக்கு தேவன் எப்படி வெளிப்படுறார்னா, சேனைகளின் கர்த்தராய் வெளிப்படுகிறார்.
ஏசாயாவுக்கு எப்படி வெளிப்படுறா பாருங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இது கவனிங்க. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். கவனிங்க, இவர் தரிசனம் பார்க்கிறார். கண்டேன், அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவ ஆலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கவனிங்க, நம்ம சேனையின் கர்த்தர் யாரு? பரிசுத்தர். புரியுதா? ஏசாயா எப்படி வெளிப்படுறாரு? பரிசுத்தராய் வெளிப்படுகிறார். நிமிர்ந்து உட்காருங்க. நம்ம ஆண்டவர் இல்லையா, பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம் உண்டானா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் மாத்திரமே இல்லையா. இயேசு சொன்ன ஒரு இடத்துல 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்கேன், நீங்கள் என்னை ஏன் விசுவாசிக்கவில்லை? எங்க யாருங்க இந்த உலகத்துல எந்த கடவுள் இதை சொல்ல முடியும்? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நம்ம தெய்வத்தை தவிர வேறு யாரும் கிடையாது. ஹலோ பிரதர்ஸ், தம்பி தங்கச்சி இல்லையா, நம்ம ஆண்டவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவைகள் அனைத்தும் அவரை ஆராதிக்கிறது. புரிஞ்சுட்டா? புரியுதா? அப்போ யெகோவா சபையோத் என்றால் சேனைகளின் கர்த்தர். அவருடைய குணாதிசயத்தில் ஒன்று பரிசுத்தம். அவருடைய குணாதிசயத்தில் ஒன்று பரிசுத்தம். இங்கே நம்ம வாஸ்துமே அன்னாள் சமாஜத்தில் ஒன்று இல்லையா, அற்புதம் செய்கிறவர் இல்லையா. அவன் போய் வருவான் இல்லையா. அன்னாளுக்கோ குழந்தை இல்லை, பல வருஷங்களாக இல்லை, தோத்திரம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆலயத்து போவாங்க. அன்னாலோ சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இவன் எத்தனை ஆறுதல் சொல்லியும் அவளை தேற்ற முடியல. ஆனால் ஒரு நாள் அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்தில் அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவளுக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது இல்லையா. ஸ்தோத்திரம். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். வெளிப்படுகிறது. அன்று முதல் அவள் துக்கமுகமாய் இல்லை. அவளுக்கு தேவன் ஒரு அற்புதம் செய்தார். அவளுக்கு சாமுவேல் என்ற குழந்தை பிறந்த. கைத்தட்டுக்கு பார்க்கலாம். இங்க சேனைகளின் கர்த்தர் எப்படி வெளிப்படுகிறார்? நெடுங்காலமான ஆசையை நிறைவேற்றி கொடுக்கிறார். இங்கே தேவன் எப்படி வெளிப்படுகிறார்? ஏசாயாவுக்கு பரிசுத்தராய் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற உங்கள் வாழ்க்கையில கலக்கமே வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? ஏன்? என்னிடத்தில் நீங்க விசுவாசமாக இருங்கள். நான் யார்? அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் இல்லையா. ஸ்தோத்திரம். வருடங்கள் ஆனாலும் சரி இல்லையா, அவர் சொன்னதை செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர். மாத்திரமல்ல, ஏசாயாவுக்கு இல்லையா பரிசுத்த தெய்வமாக வெளிப்படுகிறார். பரிசுத்த தெய்வமாய் வெளிப்படுகிறார். அவனை பரிசுத்தமும் படுத்துகிறார். பரலோகத்திலிருந்து ஒரு குரல்ல ஒரு நெருப்பு துண்டை கொண்டு வந்து ஏசாயாவா நாவை தொட்ட உடனே அவன் அக்கிரமம் நீங்கி, பிரைஸ் காட், கைத்தட்டுங்க பார்க்கலாம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு ஜீவாதார பலியாக தேவன் வெளிப்படுகிறார். கவனிங்க, எல்லாவற்றுக்குமே தட பாவம் தாங்க. இந்த உலகத்துல நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரு கிருபை இயேசுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏன்னா பாவத்தின் சம்பளமே மரணம் தான். பாவம் உங்க வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும் இல்லையா, பாவம் உங்களை பின்தொடரும். பாவத்துல நம்ம ஒரு நாளும் வாழ முடியாது. ஆனா அந்த பாவத்துக்கு நிவர்த்தி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமீன் சொல்லுங்க.
நீங்க பரலோகம் போக வேண்டுமானா கூட உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்க வேண்டும். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்த ஆளா இருந்தாலும் சரி, உங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை என்றால் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போகவே முடியாது. யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே அவங்களுடைய பாவ மன்னிப்பை பெற்றிருக்காங்களோ அவங்க இந்த உலகத்தில் வாழ்ற வாழ்நாள் வரைக்கும் தேவன் உடனிருந்து அவருடைய மரணத்துக்கு பிறகு பரலோகத்தில் அவரோடு கூட வைத்து அவளை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்போ சேனைகளின் கர்த்தர் இங்க எப்படி வெளிப்பட்டார்னா இல்லையா, எல்கானாவுக்கு அற்புதம் செய்கிறவராக வெளிப்படுகிறார். மாத்திரமல்ல, ஏசாயாவுக்கு எப்படி வெளிப்படுகிறார்? பரிசுத்தராக வெளிப்படுகிறார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, நம்ம வாசிக்கலாம் ஓசியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்கே சேனையின் கர்த்தர் எப்படி வெளிப்படுகிறார் பாருங்க. கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இது யாரை பத்தி சொல்றாருன்னா, மேல வாசினா யாக்கோபை குறித்து இங்கு தேவன் பேசுகிறார் இல்லையா. நீங்க யூதாவோடும் கர்த்தருக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாய் விசாரிக்க போகிறவர். கவனிங்க, நம்ம ஆண்டவர் யாரு? அவங்களுடைய வழிகளுக்கு தக்கதாய் அவங்களை விசாரிப்பார். அவர்தான் சேனைகளின் கர்த்தர். உங்க வழிகளுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பார். ஆமென். விசாரிப்பார். அவன் கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். ஆமென் சொல்லுங்க. உங்க நீதி எப்படி இருக்கோ அது ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு ஆண்டவர் சரி கட்டுவார். ஆமென் ஆமென். ஒரு நாளும் அவர் உங்கள் நீதிக்கு விரோதமாய் தேவன் செய்யவே மாட்டார். அதான் நான் காலைல சொன்னேன். அவர் புனிதருக்கு புனிதராகவும் உத்தமனுக்கு உத்தமராகவும் இல்லையா, மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராய் வெளிப்படுவார். ஏன்? நீ 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 உத்தமனா இருந்தா அவனுக்கு உத்தமனா இருப்பார். நீ நல்லவனா இருந்தா உனக்கு கெட்டது செய்ய மாட்டார். நீ கெட்டவனா இருந்தா உனக்கு நல்லது செய்ய மாட்டார். உன் வழிகளுக்கு தக்கதான் உனக்கு செய்வார். உன் வழி எப்படி இருக்கு? ஏமாத்துற வழியா உன்னை ஏமாத்துவார் இல்லையா. முரட்டு பண்றியா முரட்டு பண்ணுவார். இடிக்கிறியா உன்னை இடிப்பார். ஏன்? நீ புனிதனா இருந்தா உனக்கு புனிதனா இருப்பார் இல்லையா. நீ முரட்டு ஆசாமியா இருந்தா உனக்கு அவர் எப்படி பாரு, அவரும் முரட்டு ஆசாமி தான். சொல்லுவாங்களே, சொல்லுவாங்க, நான் யார் காலையும் மிதிக்க மாட்டேன் பாஸ்டர், ஆனா யாராவது என் காலை மிதிச்சாங்கன்னா தோத்தரம், நீ பல்லவும் போக மாட்டேன். நான் யார் காலையும், அது நல்ல குணம், ஓகே சரி. யாராவது தெரியாம காலை மிதிச்சா பண்ண, புனிதனா இருக்கிறியா, அவர் புனிதமா இருப்பார். ஏன்னா உன் வழிகளுக்கு தக்கதான் உன் செய்வார் ஆண்டவர். ஆமீன் சொல்லுங்க. உன் வழி எப்படி நல்ல வழியா இருக்கா, நல்லது செய்வார் ஆண்டவர். கவனிங்க, நீ தீய வழி நடந்துட்டு இயேசுவே எனக்கு நல்லது செய்யணும் கேட்டா நல்லது செய்யவே மாட்டார். ஏன்னா அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க. புரியுதா? இப்ப நீங்க எப்படி விரும்புறீங்க? புனிதனாக, உத்தமனாக, அப்புறம் தயவு உள்ளவனாக, நீ மாறுபாடு உள்ள ஆளா இருந்தா அவரும் உனக்கு மாறுபாடா இருப்பார். ஏன்? ஏன்? நீ எப்படியோ அப்படி அவர். புரியுதா? அவர்தான் சேனைகளின் கர்த்தர். சொல்றாரு யாக்கோபுக்கு இல்லையா, உன் வழிகளின் படியே நான் உனக்கு சரி கட்டுவேன். தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய காலை பிடித்தான். பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதரானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். அவர்தான் தேவன். ஆமென். கவனிங்க, ஏசா அப்படிலாம் பேசவே இல்லை. அவர் தான் அவனை ஏற்றுக்கொண்டு வாவான்னு கூப்பிடுறாருல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம் எல்லாம் என்கிட்ட வாவான்னு இல்லையா. அப்புறம் எப்படியா சும்மா சொல்ல பாருங்க, ஏசு சொன்னா ஞானஸ்நானம் எடுத்துக்கோ சொல்லணுமா? நீ அவ்வளவு பெரிய
ஏசு சொன்னா ஒரு ஞாசனத்துக்கு வரான், ஏசு சொன்னா ஒரு கல்யாணம் பண்ணிக்கு வரான், ஏசு சொன்னா அவர் வீடு கட்டு வரான், ஏசு சொன்னா அவர் வேலைக்கு போவாராம். அட பொல்லாத ஆவி, வேலைக்கு போகணும்னு தெய்வ கட்டளை. போ, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளு உங்கள்கிட்ட வந்து ஏசு டெய்லி சொல்லிருக்கணும், ஏம்மா இல்லையா காரக்குழம்பு போய், புளி குழம்பு போய், மீன் குழம்பு போய் சொல்வாரா என்ன? நீதான் புத்தியோட செய்யணும். ஏசு சொன்னா ஞானம், நீ அவ்வளவு பெரிய ஆளா? வசனம் தான் சொல்றது இல்லையா, மனம் திருமணம் நீ ஞானசானம் எடுத்துடணும், மனம் திருமணே ஞானசானம் எடுத்துடணும். இல்ல என்கிட்ட வந்து அவர் பேசட்டும், பேச மாட்டாரு, நீ அவ்வளவு பெரிய பசுத்தம் கிடையாது இல்லையா, பேச மாட்டாரு. அவர் பேசுனா நான் போய் செய்வேன், பேச மாட்டாரு. நாங்க தான் வார வாரம் கத்துறோம் இல்ல, மனம் திரும்பு, ரட்சிக்க போடு, ஞானசானம் எடு, அபிஷேகம் பெற்றுக்கோ இல்லையா, இந்த மீட்டிங் வா, அந்த மீட்டிங் வா, இல்லையா உபாசத்துக்கு வா, அந்த ஜபத்துக்கு வா. அவர் ஒன்றும் தனியாக வந்து விட்டு அவர் பேசணும். அவர் எதையும் ஊழிகாரன் பேசுவாரு, ஊழிகாரன் கூட பேசுவாங்க. முரட்டாட்டம் பண்ணக்கூடாது ஆண்டவர்கிட்ட, முரட்டாட்டம் பண்ணவே கூடாது. பணிஞ்சு போய் ஏசப்பா கிட்ட இல்லையா. நம்மளாம் யாரு? நீ யாரு? பெண்கள் யாரு? எலும்பு அப்படி நொறுக்கிடுவாரு. இவங்க யாரு? பானை தப்புன்னு போட்டுருவாரு. இதோட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது ஒண்ணு இல்ல, ஒரு உதவிட்ட பானை காலி. எப்பா நீ பானை மண்ணில் தான் உருவாக்கிற உன்னை, இது கொஞ்சம் எலும்பு தோத்துறோம், கொஞ்சம் உடச்சி கடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா சில பேர் எலும்பை அப்படியே கரைச்சி, சில பேர் எலும்பை கூட துண்டுவாங்கல்ல, அவர் எலும்பை துண்டுவார் அவர். நீங்க எலும்பு, அது ரெண்டுத்தையும் ஒரே அடியில் உடைக்க முடியாது, அவரால் முடியாதா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? சங்கீதம் 96:6 சொல்லுது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து, எங்க கவனிங்க, நம்ம உண்டாக்கின கர்த்தர் யார்? எலோஹிம். எலோஹிம் புரியுதா? அவர்தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அவர் முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? பணிந்து. எப்படி இருக்கணும்? சொல்லுங்க வாய் திறந்து. பணிந்து. பணிந்து. குனிந்து. குனிந்து. முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். முழங்கால் படியிடுவோம் வாருங்கள். நம்மை உண்டாக்கின தெய்வத்துக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? பணிந்து. எப்படி இருக்கணும்? பணிந்து. பணியணும். வணங்குற முள்ளுதான் தைக்கும், வணங்காத முள்ளு. சில பேர் வணங்கா முடி இருக்காங்க. அவரை என்னை கொன்று போட்டாலும் நான் வணங்க முடியாது, நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன், நான் பேசவே மாட்டேன். தோத்துறோம். உன் வழிகள் தக்கதான் உன் செய்வார் ஆண்டவர். பணிஞ்சிடணும். எப்பா தோத்துறோம், தெரியாம செஞ்சுட்டு மன்னிச்சிடு, பணிஞ்சிடு ஆண்டவர்கிட்ட. ஆமே. ஏன்னா நம்மை உண்டாக்கினவர் அவர் தான். உன்னை அழிக்க எவ்வளவு நாள் ஆகும்? உன்னை உண்டாக்குனாரே, உன்னை அழிக்க எவ்வளவு நாள் ஆகும்? உன்னை உண்டாக்குனாரா? உன்னை அழிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சொல்லுங்க, நீங்க பதில். உங்களை உண்டாக்குனார் எவ்வளவு நேரத்தை? உங்களை உண்டாக்குனாரு, உங்களை எவ்வளவு நேரம் உண்டாக்குனாரு? ஒரு ½ hour. உனக்கு ஒரு மண் எடுத்தாரு, பண்ணாரு, அங்க கண்ணு 2 வச்சாரு, மூக்கை வச்சாரு, வாய் வச்சாரு, முடி வச்சாரு, பூனாரு, வந்துட்டு. உன்னை உண்டாக்குறதுக்கு ½ hour, உன்னை அழிக்கிறதுக்கு ஏன்? நம்மை உண்டாக்கின தெய்வத்துக்கு முன்பாக பணியணும், குனியணும், முழங்கால் படியிடணும். அதை விட்டு பிரதர் தட்டின விட தப்பு. ஆமா உண்மைங்க. நீ இப்படி யோசித்து பாருங்களேன். உன்னை உண்டாக்குனவருக்கு முன்னாடி நீ எப்படி இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? நீ மாறுபாடு நடந்தா யாராண்டவன் வேலையை காட்டுற? அப்பா ஏய் பர்சர், அவன் ஒயரை பிடிங்க விடு. ஒயர் பிடிப்ப முடியாது. ஐயோ நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க பாஸ்டர். இந்த மாசம் இப்பதான் தேதி எனக்கு ஆச்சு, 25 நாள் இருக்கு பாஸ்டர். நான் வர ஸ்பீடுக்கு, நான் வர போறதுக்கு, நான் வரத்துக்கு இல்லையா தோத்துறோம். ஏங்க இதுதான் நான் வெளியெல்லாம் போகும்போது பயப்பட்டு, ஏசப்பா
வெளியே போற ஆண்டவரே கூட வாங்கப்பா, பின்னாலையும் நீங்க வாங்க, முன்னாடியும் வாங்க ஆண்டவரே. ஐயா, நம்ம ஊர்ல வண்டி ஓட்டுறவங்களாம், நம்ம செங்கப்பட்டில் ஒருத்தன் வண்டி ஓட்ட கத்துனா அவன் அமெரிக்கா போனா வண்டி ஓட்டு வந்துடுவான். ஏன்னா எப்போ ஆட்டோ டக்குன்னு குறுக்க வரும் தெரியாது, எப்போ பைக் குறுக்க வரும் தெரியாது. துபாயில ஒரு ஸ்கூல் பஸ் திரும்புறதுக்காக நிக்குது, பின்னால எல்லா காரும் நிக்குது. அந்த பஸ் எப்போ திரும்புதோ அப்போதான் இந்த கார்லாம் போனோம். அது துபாயின் சட்டம். நம்ம நிப்பானா போயின்னு இருப்பான். அந்த பஸ் அரை மணி நேரம் பொறுத்து திரும்பினாலும் அரை மணி நேரம் அவ்வளவு வண்டி நிக்கணும். துபாய் சட்டம். உண்மைங்க. நீங்க ஜபத்தோடு போனீங்கன்னா வெளியே போய் சேஃபா உள்ள வந்துடலாம். ஜபத்தோடு போகலன்னா டக்குன்னு உள்ள நுழைவான். ஒரு வண்டி டக்குன்னு நுழையும் பாருங்க, இல்லையா? காரு டக்குன்னு திருப்புவான், லாரியை திருப்புவான் பாருங்க நம்ம ஆளுங்க. அதனால உண்டாக்கினவருக்கு முன்பாக நீ எப்படி இருக்கணும்? சொல்லு. பணிந்து குனிந்து. நீ எந்த சர்ச்சுக்கு போனா இதான் சொல்லுவாங்க, பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவுள். அதுதான் தாழ்மை. அப்படி உன்னை தாழ்த்து அவர் உன்னை உயர்த்துவார். முடியாது. இந்த திருமண நாயக்கர் என்ன பண்ணாரா? திருமண நாயக்கர் கேள்விப்பட்ட மதுரை, திருமண நாயக்கர் மதுரை ஆயிரங்கால் மண்டபம் தானே. ஆயிரங்கால் மண்டபம் அவர் கட்டினாரு. கட்டிட்ட பிறகுதான் கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டிட்டுக்குன்னு அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை காட்டினார போய். உண்மை பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், ஒரே வருஷம் இருக்கும். அப்ப கேட்டாரா, எப்படி இருக்கு? என்ன சொல்லிருக்கணும்? உன்னை புருஷனா நான் அடைஞ்சு பாக்கிங்க, என்ன அழகா இருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்கணும். என்ன சொன்னா தெரியுமா? எங்க வீட்டுல இருக்கிற மாட்டு கொட்டா மாதிரி இருக்கு சொல்றான். கத்திட்டு ஒரே விட்டான். நீங்க உணவு போய் பாருங்க ஆயிரங்கால் மண்டபத்தை, அவளை நீட்டா ஒரே மாதிரி கட்டிருப்பான். அப்ப எவ்வளவு திமிர் இருந்தா எங்க வீட்டு மாட்டு கொட்டா மாதிரி இருக்கு. கோவம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ உங்க வீட்டுல எப்படி வேணா நடந்திருக்கலாம், இல்லையா? ஆமா, நான் எங்க வீட்டுல ஒரே பொண்ணு பாச, ரைட்டு. ஆனா போற வீட்டுக்கு நீ 4வது பொண்ணு. ஆமா, அங்க கூடுதான் ஊத்துவாங்க. ஆமா, நீ தான் டீ போடணும், நீ தான் குழம்பு வைக்கணும், நீ தான் வீட்டு கழுவணும், நீ தான் பெருக்கணும், நீ தான் பண்ணணும். அங்க போய் தான் நீ பணிவை எப்ப நீ பணிவை கத்துக்கவே பொசு விட்டு போனாதான். ஹலோ, சேனைகளின் கர்த்தர் முன்பாக உன் பணிவு இருந்தா குடும்பத்துல பணிவு வரும். சேனையின் கர்த்தர் முன்பாக உனக்கு குனிவு இருந்தா இல்லையா, உன் குடும்பத்துல குனிவு இருக்கும். சேனைக்கு முன்பாக நீ முழங்கால் படிட்டா உன் குடும்பத்துக்கு நீ முழங்கால் படிடுவ. தாழ்மையா இருப்ப, அன்பா இருப்ப. ஆமேன், ஆமேன். ஒத்துக்கிறீங்களா? எப்படி இருக்கணும்? பாஸ்டர், நான் PhD படிச்சிருக்கேன், ரைட்டு, தோத்துறோம், அது என்ன? சோ உன்னை உண்டாக்கின தெய்வத்துக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்ட கடவுள். அவ்வளவு பயபக்திக்குரிய தெய்வம், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அவர்கிட்ட ஆயிரக்கணக்கான தூதர்கள், ஆயிரக்கணக்கான இல்லையா ஆசாரியர்கள் அல்லது தேவ தூதர்கள் அவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த தெய்வத்துக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம பணிவோடு இருக்கணும். குனிஞ்சு இல்லையா, குனிதன் அர்த்தம் வணங்குதுன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபையோத். அப்படின்னா என்ன? சேனைகளின் கர்த்தர், பாதுகாக்கிறவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியா வந்தா 7 வழியாய் ஓடி போவார்கள். உன்னை ரட்சிக்கவும் உன்னை காப்பாற்றவும் அவர் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டே இருக்கு. கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க பார்க்கலாம். அவர் தான் சேனைகளின் கர்த்தர், இல்லையா? இவரும் கூட இருக்கும்போது உனக்கு ஏன் பயம்? உனக்கு ஏன் பயம்? உனக்கு ஏன் இருதயம் கலங்குது? இல்லையா? எத்தனை பேருக்கு பேய் பார்த்துருக்கு? பேய் பார்த்துக்கிறியாமா? பார்க்கலையா? எத்தனை பேய் பார்த்துருக்கீங்க? பேய் இருக்கா? பேய் இருக்கு. அவனா பிசாசுடைய தூதர்கள்.
பிசாசின் தூதர்கள் தான் பேய் பிசாசா ஓலாவுது. தேவனுடைய தூதர்கள் நமக்கு நன்மை செய்வாங்க, பிசாசின் தூதர்கள் நமக்கு தீமை செய்வார்கள். அப்ப பேய் இருக்கா? இருக்கு. பூதம் இருக்கா? இருக்கு. பில்லி சூனி இருக்கா? இருக்கு. ஏவல் இருக்கா? இருக்கு. நீ தேவனுடைய பிள்ளையா? எத்தனை பயமா இருக்கு? ஏன் பயப்படணும்? என் ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர், என்னை சுற்றி அவர் பாளையம் இறங்குவார். இயேசு சொன்னாரு மத்தேயு புத்தகம் 26ஆம் அதிகாரத்துல, நான் இப்ப ஜெபம் பண்ணா என் பிதா 12 லேகியோன் தூதர்களை எனக்கு அனுப்புவார் என்று இயேசு சொன்னார். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு ஒரு லேகியோனால் 6000 பேர், 12 லேகியோன்னா 72,000 தூதர்களை அனுப்பி விடுவார். ஹலோ, அப்ப இயேசு கிட்ட எவ்வளவு தூதர் இருக்கிறாங்க? ஒரு சொல்ற, இப்ப நான் வேண்டிக் கொண்டா இயேசு பிதா எனக்கு 12 லேகியோன் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்று வேத வாக்கியங்கள். அப்போ கவனிங்க, அவர் ஜெபம் பண்ணாருன்னா 12 லேகியோன்றா 12 6 72,000 தூதர்களை பிதா அவருக்கு அனுப்ப முடியும். நீ சொன்னாலும் உனக்கு அனுப்புவாரு. உனக்கும் தூதர் உண்டு தெரியுமா? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உனக்கும் தூதர்கள் இருக்கிறாங்க. ரட்சிப்பை சுதந்தரிக்கும் நிமித்தமாய் ஊழியம் செய்யும்படி அவர் எல்லாரும் அனுப்பப்படுகிற பணிபடை ஆவிகள். ஏமா உங்களுக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் 2 பேர் பணிபடை ஆவி இருக்காங்களா? ஆமென், ஹல்லேலூயா. சென்னையில் எடிசன் ஒருத்தர் இருக்காரு, ஒரு பெரிய ஊழியக்காரர். எடிசன் பெரிய ஊழியக்காரர். அவரு ஆந்திராவுக்கு ஒரு முறை ஊழியத்துக்காக அவங்க பிரான்ச் அங்கனால ஊழியம் செய்யறதுக்கு விட்டாங்களாம். இவரும் போனாரு. நல்ல பிரம்மாண்டமா அந்த ஊழிய ஏற்பாடுலாம் நடந்தது. ஆனா முதல் நாள் ஊழியத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமான தோல்வி, பிரச்சனை மேல பிரச்சனை. அன்னைக்கு அந்த கூட்டம் சக்சஸ் ஆகல. அவர் துக்கத்தோடு கூட வீட்டுக்கு வந்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீங்களப்பா, இயேசுவே ஏன் இன்னைக்கு இந்த கூட்டம் சக்சஸ் ஆகல ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்லி அவர் ஜெபிக்கும் போது அவருக்கு ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்தாராம். அன்றைக்கு அந்த கிரவுண்டு முழுசும் பன்றிகளாக நிரம்பி இருந்துதான், பன்றிகளாக நிரம்பி இருந்துதான். ஆண்டவரே என்னப்பா இது இதெல்லாம் பிசாசின் தூதர்கள், பிசாசின் தூதர்கள். அவர்கள் இந்த கூட்டம் சக்சஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணு, இந்த ஆவிகளை கட்டி ஜெபம் பண்ணு, நான் என்னுடைய தூதர்களை நாளைக்கு அந்த இடத்துக்கு அனுப்புவேன், அவர்கள் அற்புதமான காரியம் செய்வாங்கன்னு சொன்னாரு. அதுக்கு அடையாளமாக இன்னொரு சொப்பந்த காட்டினாராம். அந்த கிரவுண்டு முழுதும் இலைகளால் நிறைந்த பூக்களால் நிறைந்த ஒரு இடமா இருந்துச்சான். மறுநாள் பார்த்தா ஏகப்பட்ட கூட்டங்கள். ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் இல்லையா? திரளான அற்புத அடையாளம் நடந்தது. ஆவியான மகிமையாய் வெற்றி சிறந்து இல்லையா அந்த கூட்டம் சக்சஸா முடிஞ்சிச்சு. காரணம் என்ன? காரணம் என்ன? கவனிங்க, பிசாசினுக்கும் ஒரு சேனை இருக்கிறது, தேவனுக்கும் ஒரு சேனை இருக்கு. அதனால தான் சொல்றேன், நீங்கள் பூமியிலே கட்டுகிறது எதுவும் அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பூமியிலே கட்ட அவிழ்ப்பது எதுவும் அது பரலோகமும் கட்ட அவிழ்க்கும். நீங்கள் கட்டவும் கட்டவழுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆவியா இருந்தாலும் இயேசு நாமத்தில் கட்டுங்க, அது கட்டப்பட்டு போகும். புரியுதா? நம்ம எதுவுமே செய்யறது கிடையாது. அதனால பாருங்க, இஷ்டத்துக்கு ஆடுது அது பாட்டு வீட்டில். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த ஆவிகளுக்கு விரோதமாக கட்டி ஜெபிக்கணும், ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். அப்ப பாருங்க, உங்க குடும்பத்துக்காய் விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற எல்லா சதி திட்டங்களை என் தேவ ஆவியானவர் முறியடிச்சு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை கட்டளையிடுவார். ஏன்னா அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென். நம்மளை எழுந்து நிற்கணும். அடுத்த வாரம் இன்னும் சில நாமங்கள் பேசுவேன். அப்போதான் உன் இருதயம் கலங்காது. எல்லாம் உன் இருதயம் கலங்கும். எது சின்ன சின்ன வந்தாலும் உன் இருதயம் கலங்கும். இப்போ இந்த நாமத்தை நீ அறிந்து கொண்டா இல்லையே, எனக்கு சேனைகளின் கர்த்தர் என்ற நாமம் இருக்கிறது. யெகோவா சபையோத் இருக்காரு இல்லையா? எனக்கு யெகோவா என்ற தெய்வம் இருக்கிறார். எனக்கு ஏலோஹிம் என்ற ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா? எனக்கு எல்ஷடாய் ஆண்டவர் இருக்கிறார். ஆமா, நான் ஏன் கலங்கணும் இல்லையா? கை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை
நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீ தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீ தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமாய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமாய் ஜீவித்திடுவேன். கை உயர்த்தி சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும் பழியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும் பழியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மங்கை முதலற்றாலும் அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே சொல்லுங்க. உம்மை நம்புவேன் ஆண்டவரே, உம்மை விசுவாசிப்பேன் ஆண்டவரே. இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமென். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும் திராட்சை செடி பழம் கொடுக்காம போனாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏன்னா அவர் இந்த மாசம் உங்க வாழ்க்கையில அவர் யெகோவா ஈரேவாக, யெகோவா ரஃபாவாக, எலோஹிம் ஆண்டவராக, யெகோவா சபையோத்தாக, யெகோவா தேவனாக அவர் உங்க வாழ்க்கையில செயல்படுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நோக்கி வருகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல மத்தியான வேலைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினாலே இந்த அருமையான பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த இந்த வெளியேறப்பெற்ற சரீர ரத்தத்துக்காய் நன்றி ஆண்டவரே. இதை ஆசீர்வதியும். இதை எடுத்த எல்லா பிள்ளைகளும் கிருபை தயவாய் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பலவீனமாய் வந்திருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் பலப்படும்படியா ஜெபிக்கிறேன். வியாதியோடு வந்தவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, பிள்ளை இல்லாத மக்களுக்கு இதன் மூலமாய் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஐயா, பலவீனப்படுத்துகிற பகுதிகள் பலனடைமுடியா ஜெபம் பண்றப்பா. இயேசுவின் ரத்தம் அவருடைய பாவங்களை மன்னித்து சுத்திகரிப்பதாக சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே, உம்மை நம்பி இந்த பிள்ளைகள் இந்த திருவிழா பங்கு பெற்றிருக்காங்கப்பா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலே விசுவாசம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஐயா அந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட வந்திருக்காங்க, விசுவாசமாய் செய்திருக்கிறார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து இந்த பிள்ளைகளை இந்த வருஷத்துல நீர் தாமே மகிமைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதியும். அவங்க என்னென்ன ஜெபத்தேவோடு வந்திருக்கிறாங்களோ அந்த ஜெப தேவைகளை கர்த்தர் அறிவீராக ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அவங்க உள்ளத்துல இருக்கிற ஆண்டவரே தேவைகளை, உள்ளத்துல இருக்கிற பாரங்களை, அவங்க உள்ளத்துல இருக்கிற கஷ்டங்களை என் ஆண்டவர் இயேசு நீக்கி விடுவீராக சுவாமி. அன்னாளின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, அவள் பிறகு துக்கமுகமாய் இராதபடிக்கு செய்கிறேன். அப்படிப்பட்ட பாக்கியம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய வயதான பெற்றோர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, சபைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கிற மக்களை நிதாமே தாங்கி நடத்த முடியாச்சோம்ன்றப்பா. இந்த ஆராதனைகளுக்கு உதவியா இருந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஜெபித்து மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் இருந்து நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சமாதானமாக புறப்பட்டு போங்க.